பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க தேவ ஜனமே? விஷ் யூ ஹாப்பி பிளஸட் டியூஸ்டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம் ஷலோம். ஏல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறது. தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு அருமையான வார்த்தைகளை தந்து கொண்டு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எனக்கு ஹல்லேலூயா நினைவுபடுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில். ஆம் தேவஜனமே, நாம் அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை தேடும் பொழுது காரியங்களை வாய்க்க செய்வார். துவக்கத்தில் ஹல்லேலூயா நாம் தொடங்கின நாட்கள் முதல் முடிவு பரியந்தம் வரை, பந்தய பொருளை முடிவை பெற்றுக்கொள்ளும் வரை நாம் கர்த்தரோடு கூட அவர் சமூகத்தை தேடுகிறவர்களாக இருந்தால் தான் இந்த வசனத்திற்கேற்ப காரியங்களை வாய்க்க செய்வார். அவர் இருதயத்துக்கு ஏற்றவைகளாய் நாம் நினைக்கும் பொழுது தான் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். தேவஜனமே, ஹல்லேலூயா. 16 வயதிலிருந்தே உசியா ராஜா ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். ஆண்டவருடைய கைடன்ஸ்க்காய் காத்திருந்தார். ஆண்டவர் எல்லா விதத்திலும் அவரை பிளஸ் பண்ணார். ஹல்லேலூயா. மெட்டீரியலுக்காக மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், படிப்பு, ப்ராஸ்பரிட்டி எல்லாம் கிடைத்த பிறகு நாம் கர்த்தரை மறந்தவர்களாய் காணப்பட்டோமானால் நாம் பரிதபிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம். தேவ ஜனமே, ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று எபேசு சபையில் ஆண்டவர் கேட்கிறது போல நாம் கர்த்தரை முதலில் ஆதியில் தேடின அந்த அன்போடு கூட நம்ம தேடுகிறோமா? அவர் எல்லாவற்றையும் காரியம் வாய்க்க செய்வார். வாலிப பிள்ளைகளை, சீக் காட் ஆக்டிவ்லி, ஆல்வேஸ் சீக் ஹிஸ் ப்ரெசன்ஸ். எப்போதும் அவருடைய ப்ரெசன்ஸை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். லிசன் டு காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆண்டவருடைய வேதத்தில் வருகிற எல்லா விதமான டீச்சிங்கும் நாம் கை கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்களை நாம் நேசித்து அவர்கள் சொல்லுகிறபடி நாம் நடக்க வேண்டும். வாக் வித் காட். ஹல்லேலூயா. He will bless us abundantly. செபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, உசியா ராஜா ஆதியிலே கொண்ட அந்த அன்பை ஆண்டவரே 16வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கும் போது மேட்டிமையாய், ப்ரைடாய் அப்பா எல்லாவற்றையும் எழுந்தது போல நாங்கள் அப்படியாக எங்களுடைய ஜீவிதத்தில் பெருமை காணப்படாதபடி என் கர்த்தர் எங்களை கர்த்தாவே நீர் மாத்திரம் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இரவும் பகலும் உம்மோடு கூட தேடின நாட்களில் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே 24/7 உம்மை தேடக்கூடியவர்களாய் மாற்றுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். May God bless you. Jesus is coming soon. Are you all ready? Hallelujah.